லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாப்பாடு ரெடி ஆச்சா இல்லையா? இன்னும் சமைக்கவே இல்லம்மா. சமைக்கவே இல்லையா? நீ பேசிட்டு இரு, நான் வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சமைக்காம எங்க போனாவ? என்னது, சமைக்கவே இல்லையா? ஆமா அத்தை, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வாணி திடீர்னு எங்கேயோ போயிட்டா. திரும்பி வரவே இல்லை. அவ வந்துருவான்னு நினைச்சு நாங்களும் சமைக்காம இருந்துட்டோம். அங்க மினிஸ்டர் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காரு, நீங்க இன்னும் சமைக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது வேதா? ஐயோ, இவன் வேற வந்து தொலைய மாட்டேங்கிறானே. 10 நிமிஷம் சொல்லி இன்னும் வரலையே. உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஓகே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாங்க. ஆண்டி, அங்க மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு? அதை ஏண்டி கேக்குற? அந்த வாணி சமையலே பண்ணாம எல்லாத்தையும் பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிட்டா. இப்போ மினிஸ்டருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வேதா தடுமாறி நிக்கிறா. வேதா, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா தப்பாயிடும். அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். அம்மா வந்துட்டாங்க. என்னாச்சு வேதா? சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களை வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லிட்டு பரிமாற முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன். ஏன் இன்னும் சமையல் ரெடி ஆகலையா? சமைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தோம். அந்த பொண்ணு பாதியிலே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டா. சமையல் இன்னும் ரெடியாகவே இல்லை. சார், நீங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு சார். ஏய், ஏன் இவ்வளவு லேட்டா வர? போ. தேங்க்யூ சார். போ. வேதா, ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருந்தா நான் வரும்போதே சாப்பிட்டு வந்திருப்பேனே. போலாம். வேதா, இனிமே யாராவது உன் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன்னு சொன்னா விருந்த வீட்டுல கமிட் பண்ணிக்காதீங்க. எங்கேயாவது ஹோட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிடுங்க. அங்கதான் எந்த செஃப்பும் பாதி வேலையில ஓடி போக மாட்டாங்க. வரேன். டேய் சஞ்சய், எங்கடா கூட்டிட்டு போன? அது வந்து வாணி, எங்க போன நீ? அம்மா உன்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சாங்க. இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே. அம்மா உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. எங்க போறோன்னு ஒரு வார்த்தை ஏன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லு சஞ்சய். அண்ணா, உனக்கு நேரம் காலம் கிடையாதா? வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம அண்ணிய எங்க கூட்டிட்டு போன? அது வந்து மனசா. சரி, போனதான் போனீங்க. திரும்பி வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? இல்ல, வர வழியில செம டிராபிக். அதான். டிராபிக்ல ஒரு காரணமாடா?
வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா நீ? காலையில கிளம்பி எங்கடா போன? எங்க போறன்னு யார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எனக்கு தெரியும் வாணி மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு. நீ தான்டா தப்பு பண்ணிருப்ப. இப்ப பாரு, உன்னால வாணிக்கு கெட்ட பேரு. உங்க அம்மா கிட்ட சாரி கேளு. சாரி கேளுடா. வேதா, அவன் வேணும்னு இப்படி பண்ணிருக்க மாட்டான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம வாணிய வெளியில கூட்டிட்டு போயிட்டான். உன் வருத்தெல்லாம் எனக்கு புரியுது. இன்னைக்கு இல்லனா என்ன, இன்னொரு நாள் இதை விட பெரிய விருந்தா வச்சுட்டா போச்சு. என்னன்னா சஞ்சய் மேல பழிய போட்டு வாணிய காப்பாத்த பாக்குறீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம். சஞ்சய்க்கு விஷயம் தெரியாம இருக்கலாம். அவன் போன் பண்ணி வாணிய எங்கேயாவது கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா வாணிக்கு தான் எல்லாமே தெரியும்ல. வாணிக்கு ஆண்டியோட வார்த்தைலாம் பெருசாவே தெரியலமா. அவங்க கொடுத்த பொறுப்போட வேல்யூவும் தெரியல. அவளுக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியமா இருக்கு. அதான் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கா. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா? வாணி ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ தெரிஞ்ச எந்த தப்பும் செய்ய மாட்டா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வேதா, அம்மா அவ மேல எந்த தப்பும் இல்லம்மா. நீங்க அடிக்கிறதுனா என்ன அடிங்க. உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன எதிர்த்து நிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா நான் எதிர்த்து பேசல. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரேன். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? நான் சமையல் பொறுப்பை ஒப்படைச்சது இவகிட்ட. இவதான் எனக்கு பதில் சொல்லணும். குறுக்க நீ ஏதாவது பேசுன, நான் என்ன செய்வேன்னே தெரியாது. உன் மனசுல என்ன பெரிய மாஸ்டர் ஷெஃப்னு நினைப்பா? உன்கிட்ட நான் உதவி கேட்டுட்டேன்னு நினைச்சிட்டியா? இல்லம்மா. பேசாத. பணத்தை கொடுத்தா இந்த ஊர்லயே பெஸ்ட் ஷெஃப வச்சு நான் மினிஸ்டருக்கு சமைச்சிருக்க முடியும். உன்னை நான் எதுக்கு சமைக்க சொன்னேன்? நீங்கெல்லாம் வேற இவளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணீங்கல்ல. பூ மேல எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையையும் குழி தோண்டி புதைச்சிட்ட நீ. என்ன உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு வாக்கு கொடுத்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க. நான் என் லைஃப்ல இவ்ளோ பெரிய அவமானத்தை சந்திச்சதே இல்ல. ஒரே நாள்ல 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுற வசதி என்கிட்ட இருக்கு. ஆனா விருந்துக்கு என் வீட்டுக்கு வந்த மினிஸ்டருக்கு ஒரு நேரம் சாப்பாடு என்னால போட முடியல. இந்த கலங்கத்தை என்னால துடைக்க முடியுமா? அவர் என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரியுமா? என் வாழ்க்கையில நான் யார் முன்னாடியும் இப்படி குற்றவாளி மாதிரி நின்னதில்ல, மன்னிப்பும் கேட்டதில்ல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிமிர்ந்து நின்னு நேருக்கு நேரா பார்த்துதான் நான் பேசுவேன். ஆனா இன்னைக்கு உன்னால நான் தலை குனிஞ்சு நின்ன. அந்த மினிஸ்டர் எனக்கு யாரையும் விருந்துக்கு கூப்பிடுற தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு எனக்கு நீ நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்ட. நான் சொன்ன வேலையை விட உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை? நீ எங்க போன? அம்மா இப்போது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவளை. சஞ்சய், நீ எதுவும் பேச வேண்டாம். என்னை யாரும் காப்பாத்த வேண்டாம். அம்மா, எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். இன்னைக்கு அம்மாவாசை, அதனால நான் தான் சஞ்சயை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். நீங்க சொன்ன மாதிரி இதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியலம்மா. வெளியே போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம், வந்து சமைச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அது முடியல. வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. வாணி, என்ன பேசுற நீ? நீ எதுவும் சொல்லாத சஞ்சய். மா, நான் செஞ்ச தப்புக்கு
நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேமா. தண்டனையா? உனக்கா? உனக்கு தண்டனை கொடுத்தா நான் பட்ட அவமானம் மறைஞ்சு போயிடுமா? உனக்கு தண்டனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஜென்மத்துல உன்னால என் மருமகங்கிற தகுதிய அடையவே முடியாது. அவ்வளவு ஏன், இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கிற தகுதி கூட இனிமே உனக்கு இல்ல. இனி நீ இந்த வீட்ல இருக்கிற சேர் டேபிள் மாதிரி ஒரு ஜடம், அவ்வளவுதான். வாணி 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 போலாம். டேய், வித்யாவை எங்கடா கூட்டிட்டு போன? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? எப்ப என்ன செய்யணும்னே தெரியாதா உனக்கு? வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கேடா. நீ பண்ண தப்பால அம்மா வித்யாவை என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாரு. போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா வேற ஏற்பாடு செஞ்சிருக்கலாம்ல. இப்படி மொத்தமா சொதப்பிட்டியடா. வேதா, வேதா, உன் கோவம் எனக்கு புரியுது. அது நியாயமான கோவம் தான். அதுல எந்த தப்பும் இல்ல. உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் கோவப்படுவாங்க. ஆனா நீ ஒரு வேலையை சொல்லி அதை தட்டி கழிச்சிட்டு போற ஒண்ணு வாணி இல்ல. சத்தியமா உன்னை அவமானப்படுத்தணும்ன்ற எண்ணமா இருக்காது வேதா. அவ செஞ்ச தப்ப நியாயப்படுத்துற மாதிரி பேசுறதா இருந்தா நீங்க எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு வெளியில போங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நியாயப்படுத்த வரல வேதா. வாணி பண்ணது தப்புதான், பெரிய தப்புதான். ஆனா அவளை இந்த ஒரு தடவை மன்னிக்கலாமே. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீ அவளை முழுசா வெறுக்கிறது சரியா? அவ உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், உன் மனசுல இடம் பிடிக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் போராடிட்டு இருக்கிற பொண்ணு. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிரு வேதா. உன்னோட கோவத்தை கூட அவ தாங்கிக்குவா. ஆனா நீ கடைசியா சொன்ன அந்த ஒரு வார்த்தைய அவளால தாங்கிக்கவே முடியாது. மினிஸ்டர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் உயிர் போற வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு ஒரு நேரம் கூட சமைச்சு போட உனக்கு துப்பில்லையே, நீ எல்லாம் என்ன பெரிய மனுஷின்னு ரொம்ப நாகரிகமா கேட்டுட்டு போறாரு. அந்த வார்த்தையை விட நான் வாணி கிட்ட சொன்ன வார்த்தை பெருசு இல்ல. இப்படி ஒரு அவமானத்தை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்ல. அந்த வாணிய நம்பின ஒரே ஒரு காரணத்தாலதான் நான் இந்த அவமானத்தை சந்திச்சிருக்கேன். அது என் மனசுல இருக்கிற வரைக்கும் வாணி செஞ்ச தப்ப என்னால மன்னிக்கவே முடியாது. இல்ல வேதா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க ப்ளீஸ். நான் உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு எனக்கு நீ நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்ட.
ஏய் வித்யா, வித்யா என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ற? வித்யா என்ன நீ இப்ப எதுக்கு சாரில எடுத்து வைக்கிற? ஏய் உன்னதான் கேக்குறேன். நான் போறேன். போறியா? எங்க போற? இனி எனக்கு இங்க என்ன வேலை? அதான் மொத்தமா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அத்தைக்கு அழிக்க முடியாத ஒரு அவமானத்தை நான் தேடி கொடுத்துட்டேன். இனி இந்த ஜென்மத்துல அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க சஞ்சய். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல நான் இடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு. ஏய் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத. இல்ல சஞ்சய், இதுதான் உண்மை. நான் சரியா தான் யோசிக்கிறேன். இனி நான் வாழ்றதா இருந்தா உன் கூட தனியா தான் வாழணும். அத்தை கூட குடும்பமா இங்க வாழ முடியாது. இந்த குடும்பம் இல்லாம உன் கூட மட்டும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சஞ்சய். வித்யா முட்டாள் மாதிரி பேசாத வித்யா. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. கண்டிப்பா அம்மா மனசு மாறுவாங்க. இல்ல சஞ்சய், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்னால அத்தை மனசை மாத்தவே முடியாது. அவங்க மாறவே மாட்டாங்க. நான் போறேன். ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டியா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? டேய் என்னடா நடக்குதுங்க? அப்பா பாருங்கப்பா, இவள அம்மா பேசுனதுக்கு இவன் என்னை விட்டு போறாளாம். பேக் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாளாம். வித்யா என்னம்மா நீ? எனக்கு வேற வழி தெரியல மாமா. வித்யா தப்பு காரணம் நீ இல்ல, நான் தான். உன்னை போய் சொல்லி வர சொன்னேன். இது அம்மா கிட்ட சொல்லிருந்தா அம்மா உன்னை மன்னிச்சு விட்டுருப்பாங்க. நீ தான் அந்த இடத்துல என்ன சொல்ல விடாம தடுத்துட்ட. ஆமா வித்யா, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். என்னதான் இருந்தாலும் சஞ்சய் அவ பையன். அவன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு வேதா நம்பி இருந்தா உன் மேல இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டான். நீ அவசரப்பட்டு எல்லா பழியும் உன் மேலேயே போட்டுக்கிட்ட. ஏற்கனவே அத்தைக்கு சஞ்சய் மேல வருத்தம் இருக்கு மாமா. அவ ஏன் பேச்சு கேட்டு நடந்துக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வார்த்தைக்கு சஞ்சய் மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நான் இத சொன்னா என்ன ஆகும்? அத்தைக்கும் சஞ்சய்க்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் உண்டாகும். எப்படி பார்த்தாலும் அதுக்கு காரணம் நானா தான் இருப்பேன். அந்த பலிக்கு இது எவ்வளவோ மேல் மாமா. அம்மாவையும் பையனையும் பிரிக்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரல மாமா. எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். நான் இந்த வீட்டுல இல்லைனாலும் சஞ்சய்க்கு அவங்க அம்மாவோட துணை இருக்கும். நீ இல்லாத வீட்டுல நான் மட்டும் இருப்பேனா? நானும் இருக்க மாட்டேன். அதை மட்டும் நீ மறந்துடாத. இப்ப மட்டும் நீ வெளியில போனேன்னு வையேன், உன் கூட நானும் சேர்ந்து வந்துடுவேன். வித்யா, எனக்கு என் அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என் பொண்டாட்டியும் முக்கியம். நான் என் அம்மாவை பிரியக்கூடாதுன்னு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க நீ துணிஞ்சால, அப்புறம் நான் எப்படி வித்யா உன்னை விட்டு கொடுப்பேன்? வித்யா, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? என்னால அத்தை இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்காங்க மனசா. இனி நான் அவங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இனி அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தர் பார்க்காம எப்படி வாழ்றது? அது ஒரு நரக வாழ்க்கையா தான் இருக்கும். டேய், எல்லாம் ஒன்னால வந்ததுடா. போடா. இனி முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இனி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அத்தை என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நானே வெளியே போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. அத்தை சொல்ற மாதிரி அவங்க மருமகளா வாழ்ற தகுதி எனக்கு இல்ல. வித்யா, என்ன பேசுற நீ? உன்னை விட ஒரு நல்ல மருமகளை வேதாவால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அது அவளே ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்காக நீ செஞ்சது எல்லாமே தப்பாயிடுமா? இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்க, அதெல்லாம் அவன் மறந்துடுவாளா? முதல்ல அழுகையை நிப்பாட்டுமா.
சொல்றேன்ல. வேதா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. அவ மனசு மாறுவாமா. கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாமா. இப்ப என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன அம்மா உன்னை பழைய மாதிரி பார்க்கணும், உன்னை மருமகளா ஏத்துக்கணும், அவ்வளவுதானே? அது இனி நடக்காது. நடக்கும். நான் நடத்தி காமிக்கிறேன். இன்னும் ஒரே நாள்ல அம்மா உன்னை முழுசா ஏத்துப்பாங்க. நீதான் இந்த வீட்டு மருமகன்னு சந்தோஷமா பெருமையா சொல்லுவாங்க. என்ன அப்படி பாக்குற? அம்மா வாயாலேயே வாணிதான் இந்த வீட்டு மருமகன்னு நான் சொல்ல வைக்கிறேன். அவங்க மட்டும் அப்படி சொல்லன்னு வையேன், நானே உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். போதுமா? டேய், அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதடா. ஒரே நாள்ல உங்க அம்மா மனசு மாற மாட்டாடா. இல்லப்பா, நான் மாத்தி காட்டுறேன்ப்பா.